மதுரைக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய நகரில் உள்ள பள்ளியில் 10 வயது நந்தினி படித்து வந்தாள். அவளுடைய நண்பர்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு திறமையில் சிறந்தவர்கள். ஒருவர் பாடலில் சிறந்தவர், ஒருவர் ஓட்டத்துல மிகவும் வேகமானவர், ஒருவர் கணக்கில் முதல் மாணவர். என்கிட்ட எந்த திறமையும் இல்ல. அது அவளுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தியது. அடுத்த வாரம் ஆனுவல் டேலண்ட் காம்படிஷன் டே நடக்க போகுது. நீ என்ன செய்ய போற நந்தினி? நந்தினி மெதுவாக சிரித்தாள். ஆனால் அவள் பதில் சொல்லவில்லை. அன்று இரவு வீட்டின் மாடியில் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அங்கே பல நட்சத்திரங்கள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. நந்தினி, என்ன பார்த்துட்டு இருக்க? அப்பா, நான் நட்சத்திரங்களை பார்த்துட்டு இருக்கேன். அப்பா, எல்லா நட்சத்திரங்களும் ஒரே மாதிரி பிரகாசமா இல்லையே? ஆமா, சில நட்சத்திரம் பெருசா இருக்கும், சில நட்சத்திரம் சின்னதா இருக்கும். ஆனா ஒவ்வொன்றும் தனித்தனி ஒளி தருது. அது எல்லாம் சேர்ந்துதான் வானத்தை அழகாக்குது. அந்த வார்த்தைகள் நந்தினியின் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. அடுத்த நாள் பள்ளிக்கு சென்றவுடன் நந்தினி ஒரு சின்ன அழகான கதையை எழுதினாள். இந்த ஆண்டு சிறந்த கதை எழுதிய மாணவி நந்தினி. அந்த நாள் நந்தினி புரிந்து கொண்டாள், நான் ஒரு சின்ன நட்சத்திரம்தான், ஆனால் என்னாலேயும் ஒளிர முடியும். ஒவ்வொருவரும் தனித்திறமை உடையவர்கள். உங்கள் திறமையை கண்டுபிடித்து நம்பிக்கையுடன் ஒளிருங்கள்.